இது எல்லாமே யூனிகார்ன் பென்சில் பாக்ஸா இருக்கு. பார்க்கறக்கே சூப்பரா இருக்கு சிண்டு. எதுக்கு சிண்டு எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற யூனிகார்ன் எடுத்துட்டு வர சொல்லிருக்க? சொல்றேன் நம்ம எல்லாத்துக்கிட்டயும் நிறைய பென்சில் பாக்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கிட்டயும் ஆளுக்கு ஒரு யூனிகார்ன் இருக்குல்ல, அதனால தான் இருக்கிறதுலே வச்சு எந்த யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் நல்லா இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு வர சொன்னேன். இதுல என்னடா சந்தேகம் இருக்கு? என்னோடது பாருங்க, சூப்பரான ஜம்போ பென்சில் பாக்ஸ். என்னோட தான் இருக்கிறதுலயே சூப்பரா இருக்கு. ராகுல் அப்படியெல்லாம் இல்ல, என்னோடது ஸ்டீல் பென்சில் பாக்ஸ். என்னோடது கூட பெருசா தான் இருக்கு. சரியா? இங்க பாருங்க, யாருது பெருசா இருக்குன்னு நான் கேட்கல, இருக்கிறதுலயே யாருது சூப்பரா இருக்குன்னு நான் கேக்குறேன். அப்படின்னா அது கண்டிப்பா என்னோடதான் சிண்டு. இங்க பாரு எவ்வளவு கியூட்டா ஃபர் மாதிரி இருக்கல. தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெட்டி பேரை தொட்டு பார்த்த மாதிரி இருக்கும் தெரியுமா? உள்ள இருக்கிற திங்ஸ் கூட எல்லாமே நான் கியூட்டா தான் வச்சிருப்பேன். இங்க பாருங்க, சோப் இருக்கு, அப்புறமேல் ஒரு ஃபர் பென் இருக்கு. இது மல்டி கலர் பென் தெரியுமா? இது ஒரு இன்ஜெக்ஷன் டிப் பென்சில் இருக்கு, ஒரு கீ பென் இருக்கு. அதுக்கு அப்புறமேல் ஒரு அழகான பிங்க் கலர் ஸ்லைம் இருக்கு. பார்க்கறக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குல்ல. இன்னும் நிறைய இருக்கு. ஒரு டாம்ஸ் எரேசர் இருக்கு. இந்த எரேசர் சூப்பரா எரேஸ் பண்ணும் தெரியுமா? இருக்கிறதுலே எல்லாத்த விட அதான் நல்லா எரேஸ் பண்ணும். இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க எல்லாரும், என்னோட தானே கியூட்டா இருக்கு? ரோஜா, நீ சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் கூட கியூட்டா தான் இருக்கு. சரி, இப்போ உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீ உள்ள போடு. இதே மாதிரி மற்றவங்களதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா முடிவு பண்ணலாம் இருக்கிறதுலே வச்சு எந்த யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு. சிண்டு அடுத்தது நான் என்னோடது ஓபன் பண்றேன் சிண்டு. ரோஜா, உன்னோடது மாதிரியே என்னோடது கூட கியூட்டான பென்சில் பவுச் தான் தெரியுமா? இங்க பாருங்க, இந்த மாதிரி வேற யார்கிட்டயுமே இருக்காது. நல்லா வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இது என்ன தெரியுமா? இது கிளிட்டர் பவுச்னு சொல்லலாம், இல்லாட்டி வாட்டர் பவுச்னு சொல்லலாம். தெரியுதா? தண்ணி ஆடுது தெரியுதா? உள்ள நிறைய கிளிட்டர்ஸ் சீக்வென்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியுதல்ல, கொஞ்சம் கிளியராகவும் இருக்கும் தெரியுமா? பின்னாடி பாத்தீங்களா? பூஜா நீ சொன்ன மாதிரி உண்மையாவே உன்னோடது நல்லா தான் இருக்கு பூஜா. உள்ள இருக்கிற திங்ஸையும் காமி பூஜா. காமிக்கிற சோட்டு, உள்ள கூட நான் அழகான திங்ஸ் தான் வச்சிருப்பேன். இங்க பாத்தீங்களா, ஒரு கீ பென் இருக்கு, அதுக்கப்புறமேல் ஒரு ஃபர் பென் இருக்கு. ரோஜா கிட்ட இருக்க மாதிரியே என்கிட்டயும் இருக்கு. இங்க பாத்தீங்களா, ரோஜா பூ எரேசர் நல்லா எரேஸ் பண்ணும். ஆனா நான் எரேஸ் பண்ணி அழுக்காக்க மாட்டேன். எரேஸ் பண்றதுக்கு நான் டாம்ஸ் எரேசர் தான் யூஸ் பண்ணுவேன். என்னது இது? உண்மையாவே எரேஸ் பண்றதுக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் அழகுக்கு ஒண்ணா? நீயும் தானே ராகுல் அந்த மாதிரி வச்சிருக்க? என்னோட பவுச்சுக்குள்ள பாத்தீங்களா எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குன்னு? அந்த மாதிரி தான் கிளியரா டிரான்ஸ்பேரண்டா இருக்கும். இது ஒரு மர்மெய்ட் பென், இது மல்டி கலர் டைமண்ட் பென், அதுக்கப்புறம் இது யூனிகார்ன் லைட் பென், அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிறது இங்க பாத்தீங்களா சூப்பரா லைட் எரியுதுல்ல, கடைசியா இருக்கிறது யூனிகார்ன் பென்சில். ஏ பூஜா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. 2 எரேசர் இருக்கு, 2 பென் இருக்கு. எத்தனை பென்னு வச்சிருக்க? ஒரே ஒரு பென்சில் தான் வச்சிருக்க. ஏன் பூஜா, உங்க ஸ்கூல்ல உன்னை பென்சில்ல மட்டும் தானே எழுத சொல்லியிருக்காங்க? ஆமா சிண்டு, நாங்கெல்லாம் பென்சில்ல தான் எழுதணும், பென்னில எல்லாம் எழுத கூடாது. அதனால தான் ஒரே ஒரு பென்சில் வச்சிருக்கேன். மத்தபடிக்கு ரஃப் நோட்ல எல்லாம் எழுதும்போது பென்ல தான் எழுதுவேன் தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கு பூஜா. ஒரே ஒரு பென்சில் வச்சிருக்க, ரஃப் நோட்ல எழுதுறதுக்காக இவ்ளோ பென்னா? ஆனா உண்மையா சொல்றேன், உன்னோட பவுச் கொஞ்சம் கியூட்டா தான் இருக்கு தெரியுமா? ஆமா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி பவுச்செல்லாம் நிறைய பேத்துக்கிட்ட இருக்காது. ஐயா ஜாலி. அப்ப இருக்கிறதுலயே வச்சு என்னோட பவுச் தான் சூப்பர்னு சொல்றீங்களா? ஏ பூஜா, என்னோட பென்சில் பாக்ஸ் இன்னும் மற்றவங்கெல்லாம் பார்க்கல. எல்லாத்தோட பென்சில் பாக்ஸையும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து உன் பவுச்சுக்குள்ள போட்டு ஒரு ஓரமா வெய் பூஜா. ராகுல், நீ வேணும்னே சொல்லாத. என்னோட பவுச் தான் கடைசியா வின் ஆக போகுது. நீ வேணா பாரு, கண்டிப்பா என்னோட பவுச் தான் ஜெயிக்கும். எங்க ஸ்கூல்லயே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பவுச் அவங்க யாருமே எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க தெரியுமா? எனக்கு இந்த பவுச் கிடைச்சதே லக்கு தான். கடையிலேயே இந்த மாதிரி ஒரே ஒரு பவுச் தான் இருந்துச்சு. ஏ பூஜா, நீங்க எல்லாரும் பவுச் வாங்குறீங்கன்னு நான் கூட ஒரு பவுச் வாங்கியிருக்கேன். ஆனா உங்களை மாதிரி 7-8 பென்னு, ஒரே ஒரு பென்சில் எல்லாம் வச்சிருக்க மாட்டேன். நான் தேவையான திங்ஸ் மட்டும் தான் இதுல வச்சிருப்பேன் தெரியுமா? ஆக்சுவலி இந்த மாதிரி திங்ஸ் எடுத்துட்டு போனாதான் கரெக்டா இருக்கும். உள்ள பாத்தீங்களா, இந்த மாதிரி ஹலோ கிட்டி ஷார்ப்னர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஊசி போடுற மாதிரி ஒரு டிப் பென்சில் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு பாப்சிக்கல் எரேசர், யூனிகார்ன் பென்சில் இருக்கு. இதையெல்லாம் யாரு கொண்டு வந்து என்னோட பவுச்சுக்குள்ள வச்சது? லிப்ஸ்டிக் பென்னு, ஸ்வாட் பென் இருக்கு. அதுக்கப்புறம் எரேசர்ல பாருங்க, இது என்னது? இது ஹாட் டாக் எரேசர் ஒன்று இருக்கு. அது இல்லாம ஒரு டைனோசர் ஷார்ப்னர். எப்படி சூப்பரா இருக்கா? டே சிண்டு, உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் நல்லா தாண்டா இருக்கு. ஆனா உன்னோட பவுச்சு தான் ரொம்ப சுமாரா இருக்கு. ரொம்ப சுமாரா இருக்கிறதா நீ ரொம்ப சமாளிக்க ட்ரை பண்ணாத.
ஏன்டா என்னோட பவுச்சுக்கு என்னடா குறைச்சல்? நான் உங்களை மாதிரி எக்கச்சக்க திங்ஸ் எல்லாம் வைக்கல. இங்க பாருங்க, கரெக்டா எல்லாமே ரெண்டு ரெண்டு வச்சிருக்கேன், தெரியுதா? 2 பென்னு, 2 பென்சில், அதுக்கப்புறம் 2 எரேசர், 2 ஷார்ப்னர். ஒன்னு தொலைஞ்சிச்சுன்னா இன்னொன்னு, அந்த மாதிரி ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன். ஹை, ஆமா சிண்டு, நான் கூட இப்பதான் கவனிக்கிறேன். கரெக்டா 2 எரேசர் இருக்கு, 2 ஷார்ப்னர் இருக்கு, 2 பென்சில் இருக்கு, 2 பென் இருக்கு. சூப்பர் சிண்டு, நீ கரெக்டா தான் கொண்டு போயிட்டு இருக்க. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடுங்க. அடுத்தது ஐயா வந்து என்னோட பென்சில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் என்னோட பென்சில் பாக்ஸ் தான் ஜெயிக்கும். அப்படி என்னதான்டா உன்னோட பென்சில் பாக்ஸ்குள்ள வச்சிருக்க? நானும் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், உன்னோட பென்சில் பாக்ஸ் தான் ஜெயிக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு இருக்க. என்னோடது ஜம்போ பென்சில் பாக்ஸ்டா. இங்கே பாரு, பார்க்குறக்கே செமையாக இருக்கல்ல. 2 சைடட் பென்சில் பாக்ஸ், 2 சைடு வச்சுக்கலாம், நேம் கிளாஸ் எல்லாம் எழுதிக்கலாம், லேபிள் கூட பென்சில் பாக்ஸை கொடுத்துருக்காங்க. சரி இருங்க, இப்போ ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த பக்கம் இருந்து பட்டன் எரேசர் எல்லாம் தெரிக்குது. பட்டனை ஓப்பன் பண்ணுற ஸ்பீடில் எரேசர் எல்லாம் எப்படி தெரிக்குதுன்னு பார்த்தீங்களா? ஷார்ப்னர் வந்து பென்சில் பாக்ஸ்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. எரேசர் யார் இது? ஹேண்ட்பேக் எரேசரை தூக்கி என்னோட பாக்ஸ்குள்ளே வச்சது. ராகுல், சும்மா நடிக்காத. நேத்து என்கிட்ட தானே அந்த ஹேண்ட்பேக் எரேசர் வேணும்னு சண்டை போட்டு வாங்கினேன். அது ஒன்றும் இல்லை பூஜா, நான் கிண்டல் பண்ணிடுவேன்னு சொல்லி பயப்படுறான். அட பாவி டேய், என்னடா இது? பென்சில் பாக்ஸ் எல்லாம் நல்லா தாண்டா இருக்கு. ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி இதை எப்படி எடுத்து வச்சுட்டு பென்சில் எல்லாம் வச்சுக்கலாமா? இது ஒரு பை கலர் பென்சில் தானே? இது வந்து ஸ்பேஸ் பென்சிலு, சூப்பராக தான் எழுதும். ஆனால் பென்சில் பாக்ஸ்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பென்சில் வச்சுட்டு இருக்க. இதைத்தான் தினமும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கியாடா? டே சிண்டு, பொறாமையில் இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இரு இன்னொரு பக்கமும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தானடா உனக்கு தெரியும். இன்னொரு பக்கத்தில் மட்டும் ஒரு பெரிய கடையாக வச்சிருக்க போற? அட பாவி டேய், இந்த பக்கம் என்னடா வச்சிருக்க? ஒரு மர்மைட் பென் வச்சிருக்க, ஒரு ரோஜா பூ எரேசர் வச்சிருக்க, மர்மைட் பென்னு, ஒரு யூனிகார்ன் பென்சில். இதைத்தான் நீ டெய்லி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கியா? இதை வச்சுதான் உன்னோட பென்சில் பாக்ஸ் ஜெயிக்கும்னு எங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தியாடா? சிண்டு அண்ணா, இதுக்கு என்னோட பென்சில் பாக்ஸ் எவ்வளவோ பரவாயில்லண்ணா. நீங்க எனக்கு லாஸ்ட் வீக் வாங்கி கொடுத்தீங்களா, அதுதான்ண்ணா. இதை நான் இன்னும் யூஸ் கூட பண்ணாம வச்சிட்டு இருக்கேன்னா. ஏ சோட்டோ, உங்க அண்ணா வாங்கி கொடுத்த உன்னோட யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ்குள்ள ஒண்ணுமே இருக்காதே. ராகுல், நீ வேணும்னே சொல்லாத. இங்க பாரு, இது ஸ்டீல் பென்சில் பாக்ஸ். பின்னாடி கூட அழகான யூனிகார்ன் டிசைன் போட்டிருக்கோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கரெக்டா செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டேபிள்ஸ் எல்லாம் கூட இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதை தூக்குனோம்னா அடியில கூட நான் வச்சுக்கலாம். ஒரு அழகான மர்மைட் பென் வச்சிருக்கேன். இப்ப பாரு, நான் இதை எடுத்து இப்படி உள்ள வச்சு கூட அந்த மேல இருக்கிற பிளேட்டை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்குவேன். ஒரு ஸ்கேல் இருக்கு, ஒரு அழகான எரேசர் இருக்கு, ஒரே ஒரு கிளியர் ஷார்ப்னர் இருக்கு, அப்புறம் 2 அழகான பிங்க் கலர்ல பென்சில் இருக்கு. இதுக்கு மேல ஒருத்தருக்கு ஸ்கூலுக்கு என்ன எடுத்துட்டு போகணும், நீயே சொல்லு. ஆமா சோட்டோ, நீ சொன்ன மாதிரி உண்மையாவே உன்னோட யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் நல்லா தான் இருக்கு. இந்த ராகுல் எப்பவுமே இப்படிதான் போய் சொல்லிட்டு இருப்பான். ஏய், இந்த குட்டே பென்சில் பாக்ஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது யாரோடது? என்ன சிண்டு, நீ லாஸ்ட் வீக் தானே எங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ண. நீ ஒரு யூனிகார்ன் கிஃப்ட் செட் கொடுத்தியல்ல, அதுல தான் சிண்டு இருந்துச்சு. இது கூட ஸ்டீல் பென்சில் பாக்ஸ் தான். நானும் ரோஜாவும் இதை பத்திரமா வச்சிருக்கோம். இது அழகான யூனிகார்ன் போட்டிருக்கு, ரெயின்போ போட்டிருக்கு, கப் கேக் போட்டிருக்கு. இங்க பாத்தியா, சூப்பரா இருக்கல்ல? பின்னாடி திருப்பி காமிக்கிறேன். அதே டிசைன் இந்த பக்கமும் இருக்கும் தெரியுமா? இதுல கூட சோட்டுவோட பென்சில் பாக்ஸ்ல இருக்க மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல சிண்டு, இரு நான் உள்ள ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இது கூட அந்த செட்டோட வந்ததுதான் தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த அழகான யூனிகார்ன் கரெக்ஷன் டேப் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் யூனிகார்ன் மல்டி கலர் பென் கொடுத்துருக்காங்க, ஒரு அழகான யூனிகார்ன் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ்ல என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த யூனிகார்ன் ஸ்கேல்லையும் இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஸ்கேல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயுமே இல்ல சிண்டு. ஓ, இப்பதான் ஞாபகம் வருது. அந்த யூனிகார்ன் கிஃப்ட் பாக்ஸோட வந்ததா? ஓகேப்பா, ஓகே. ஆனா உண்மையாவே இந்த மல்டி கலர் பென்ல எல்லாமே நல்ல நல்ல கலர்ஸா இருக்கே. ப்ளூ, ரெட், ஆரஞ்சு, கிரீன், பர்பிள், பிளாக், நல்லா தான் இருக்கு. சரி வச்சுக்கோங்க, இந்த யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் கூட நல்லா தான் இருக்கு. சரி, இப்ப எல்லா யூனிகார்ன் பென்சில் பாக்ஸையும் பார்த்தாச்சுல்ல, இப்ப யாரோடது சூப்பரா இருக்குன்னு டிசைட் பண்ணிடலாமா? டே சிண்டோ, இதுல என்னடா சந்தேகம்? என்னோட ஜம்போ பென்சில் பாக்ஸ் தாண்டா எல்லாத்தோட பென்சில் பாக்ஸை விட சூப்பரா இருக்கு. உன்னோட பவுச் பாரு, இதுல ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் போட்டிக்கே வைக்க முடியாது தெரியுமா? அவ்வளோ குட்டியா இருக்கு. சிண்டு உண்மையா சொல்லுங்க, என்னோட இந்த வாட்டர் பவுச் தானே ரொம்ப அழகா இருக்கு. இருக்கிற எல்லாத்த விட இந்த யூனிகார்ன் வாட்டர் பவுச் தான் கியூட்டா இருக்கு சிண்டு. ஆமா பூஜா, நீ சொல்றது கரெக்ட் தான். ரோஜாவோட ஃபர் பவுச் கூட நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சோட்டுவுடைய இந்த மெட்டல் பென்சில் பாக்ஸ் கூட நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையா சொல்லணும்னா எனக்கு இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது உன்னோட தான் பிடிச்சிருக்கு பூஜா.
சிண்டு அண்ணா நீங்க சொன்னது கரெக்ட் தான்ண்ணா. நான் கூட இந்த யூனிகார்ன் வாட்டர் பவுச்சுக்கு தான் என்னோட ஓட் போடுறேன்னா. ரொம்ப நல்லா இருக்குண்ணா உண்மையாவே. டே சிண்டு, நீயும் அந்த வாட்டர் பவுச் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்ட, சோட்டுவும் அந்த வாட்டர் பவுச் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த வாட்டர் பவுச் தான்டா பிடிச்சிருக்கு. என்னோட ஓட்டு அதுக்கு தான். ரோஜா, நீ இன்னும் உன்னோட ஓட் போடவே இல்லை. ஆனா ஏற்கனவே 3 பேர் இந்த யூனிகார்ன் பவுச்சுக்கு ஓட் போட்டதுனால ஆக்சுவலி பூஜாவுடைய இந்த வாட்டர் பவுச் தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணுது. போ சிண்டு, நீ என்னோட ஃபர் பவுச் கூட நல்லா தான் இருக்கு தெரியுமா. நீங்க வேணும்னே எல்லாருமே பூஜாக்கு ஓட்டு போட்டு என்ன ரொம்ப டீஸ் பண்ணிட்டீங்க. நான் போறேன் சிண்டு. என்னது இது? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ரோஜா இப்படி கோச்சிட்டே போறா. ஏ ரோஜா, உன்னோட பவுச்சும் நல்லா தான் இருக்கு, கோச்சிக்காத ரோஜா, நில்லு ரோஜா.